Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2% 3% கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சர்க்கார் கனவுல இருக்கார். இது விஜய் சர்க்கார்னு பேசுறார். அவருடைய பேச்சு அப்படித்தான் இருக்கு, அவருடைய துணி அப்படித்தான் இருக்கு. இது சினிமா இல்ல. 2026க்கு அப்புறம் விஜய் படத்தில் நடிப்பாருங்க. என்ன எழுதி வச்சு நாம் தான் தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரிப்பை கொண்டு வந்தாரு. பாஜக உள்ள புகுந்து உடைச்சிட்டாங்க. விஜய் கட்சியை தாவேக்காவை இப்பொழுது ஆளுங்கட்சி பெருசா விமர்சிக்கிறதும் கிடையாது. அந்த புதுசுல அந்த மாநாட்டை பார்த்துட்டு பயந்தாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்களேன். சிவகார்த்திகேயன் பின்னாடி இளைஞர்கள் போக மாட்டாங்களா? அது வழக்கமான ஒன்று. நீங்க அப்படித்தான் நீங்க பார்க்கணும். கொள்கை ரீதியான இப்போ ஒரு கூட்டணி அமைப்பதற்கு விஜய்க்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா விஜய்க்கு எந்த கொள்கையும் இல்லை. 8 லட்சம் பூத் கமிட்டி போடணும். பாஜகவாலே முடியலையே. நாங்க அவ்வளவு இடத்துல போட்டியிடலன்னு சொன்னாரு. அப்பொழுதே இது விஜய்க்கு ரொம்ப சோதனையான காலம் தான். நீங்க ஆரம்பிக்கும் போது இருந்த மாஸ் இப்ப குறைந்திருக்கிறது. இப்ப நீங்க நாம் தமிழரை விட கூட வாக்குதல் வாங்குவீங்களாங்கிறத இப்ப கேள்வி. நீங்க ஒரு 10 விழுக்காடு வாங்கினீங்கன்னா 2026க்கு அப்புறம் சினிமாவில் நடிக்க போக வேண்டியதான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் கோயம்புத்தூரில் நடந்தது. விஜய், புருஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் பேசினாங்க. ரொம்ப உற்சாகமாக பேசுகிறாங்களே. எங்கே உற்சாகமாக பேசுனாங்க? அந்த கூட்டத்தையுடைய நிகழ்வுகளையும் அவருடைய பேச்சுக்களையும் நீங்கள் பாருங்களேன். விஜயுடைய அந்த கட்சியுடைய ரசிகர் மன்ற தலைவர் மணிக்கணும், தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர் வார்த்தை ஸ்டேஜில் பேசினார் பார்த்தீங்களா? எங்களுக்கு தாவேகா ஒன்றுமே இல்லை, கட்டமைப்பு இல்லைன்றாங்க. இன்றைக்கி ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் 4 பேர் பேசுகிறாங்க. எந்த கட்டமைப்பும் இல்லாத ஒரு கட்சி தாவேகா, இவர்கள் எப்படி ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு பேசுகிறாங்க. எங்களுக்கு எல்லாம் இருக்குது, நாங்கள் எல்லா கட்டமைப்பையும் செய்துவிட்டோம், எங்களுக்கு பிரச்சனையே விஜயை இட்டாந்துட்டு கொண்டுட்டு போகிறது தான். ஏன்னா விஜய் என்ன ஷூட்டிங்க்கு வராரு, விஜயை கூட்டிகிட்டு திருப்பி கூட்டிகிட்டு போகிறது தான் எங்களுக்கு பிரச்சனை. நாடு இருந்த முகம் திரைப்படப்படம் அப்படிங்கும்போது கூட்டம் கூடுதில்ல, அதை தான் சொல்கிறாரு. அதுதாங்க சொல்கிறேன். எந்த நடிகர்கள் வந்தாலும் கூட்டம் கூடும். ஓட்டா மாறுமா? இன்றைக்கி கோயம்புத்தூரில் விஜய் வர்றாரு, அடித்து பிடிச்சி ஓடுறாங்க. எல்லாம் 13 வயசு பசங்க, 18 வயது இளைஞர்கள். அங்கேயே கேட்டாங்களே சில டிவிக்கெல்லாம் அந்த கலந்துக்கிட்டாங்கல்ல, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவங்கெல்லாம் கேட்கும்போது எல்லாமே டிவிக்கே விஜய் அப்படின்னு தானே சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த முதல் தலைமுறை இளைஞர்கள் மத்தியில் எப்பொழுதுமே நடிகர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த கடந்த கால வரலாறு பாருங்கள். சிவாஜி ஆரம்பிக்கும் போது ஈர்ப்பு இல்லையா ரசிகர்கள் கூட்டத்தில்? விஜயகாந்துக்கு இல்லையா? கமலஹாசனுக்கு இல்லையா? கமலஹாசனுக்கு ஈர்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை விட ஈர்ப்பு விஜய்க்கு இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். இளைஞர்கள் மத்தியில் 13 வயசு மாணவர்கள் மத்தியில் அரசியல் ஒரு பக்கம்னா திரையும் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவர் திரையெல்லாம் முடிச்சிருவோம், இதை கடைசி படத்தை முடிச்சிட்டோம்னா முழுக்க அரசியல் தான். 2026க்கு அப்புறம் நடிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். 2026க்கு அப்புறம் விஜய் படத்தில் நடிப்பாருங்க. நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கோங்க. என்ன காரணம் என்றால், அவர் இப்பொழுது கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து கூட்டணிக்கு 6 நாள் வரலாங்கிற மாதிரி வந்தார். அவர் பிரதானமாக எதிர்பார்த்தது அதிமுகவோட ஒரு கூட்டணி வரும், ஒரு துணை முதல்வரை கொடுத்துருவாங்க, நாம் தான் தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பை கொண்டு வந்தார். பாஜக உள்ள புகுந்து உடைச்சிட்டாங்க. இதெல்லாம் யூகங்கிறாங்களே அவங்க. எதுவுமே யூகம் இல்லைங்க. அரசியலுடைய நீங்கள் இந்த பேச்சுக்களை யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறது தான். நடந்ததுக்கு பிறகு அது யார் பேசுவாங்க? நடப்பதற்கு முன்பாக பேசுவது தானேங்க அரசியல். இப்போ நீங்கள் விஜய்க்கு இப்போ பாருங்கள், வாய்ப்புகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் என் கதவு மூடிடுச்சுன்னே சொல்லிட்டாரு. எல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி ஆட்சின்னு சொன்னோடனே வந்துருவாங்கன்னு நினச்சாரு. விஜய்க்கு தேர்தலுக்கு காலம் இருந்தாலும் காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்து இப்போ நேரத்தில் கூட மாறலாம் சார். எதுக்குமே மாறாது. ஏனென்றால் விஜய் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். ஊழலுக்கும் பாசிசத்துக்கும் எதிரானவர்கள் நாங்கள்னாரு. திமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னாரு, ஒன்றியத்தில் பாசிச ஆட்சின்னாரு, 2க்கும் எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ 2 கூட்டணியில் இருப்பவரோடு நாங்கள் கூட்டணி வைக்க போவதில்லைன்னாரு. அப்போ திமுக பிரதான எதிரி. இப்போது பாஜகவையும் எதிர்க்கின்ற இடத்துல விஜய் இருக்கார். பாஜக அதிமுக கூட்டணி.
அப்போ அதிமுகவுடைய கதவு மூடிவிட்டது. காரணம் பாஜகவோட போய் சேர மாட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி வருமான்னு எதிர்பார்த்தாரு, அதற்கான தூதுலாம் விட்டாங்க. விஜயோடைய ஆடிட்டர்லாம் போய் பார்த்ததா சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அதுவுமே மூடப்பட்டு விட்டதாக தான் தெரியுது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடும் பாஜகவோடும் கூட்டணி வைக்கின்ற வேலையை செய்கிறாங்க. அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. திருப்பி மீண்டும் உள்ளே போய் நம்ம இந்த மாதிரி கூட்டணி பேசிக்கிட்டு விஜயோடு சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியாது, அதற்கு இப்படி போனால் பலன் கிடைக்குங்கிற இடத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி விட்டது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிகளில் பல்வேறு அரசியல் குழப்பங்கள் இருக்குது, நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், விஜய் கட்சியை தாவேக்காவை இப்பொழுது ஆளுங்கட்சி பெருசாக விமர்சிக்கிறதும் கிடையாது. வந்த புதுசில் பயந்தாங்க, விமர்சனம் இருந்தது. அந்த மாநாட்டை பார்த்துட்டு ஊடகங்கள் முக்கிய செய்திகளாக கொடுத்தன. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பெரிய அளவில் முக்கிய செய்திகள் தாவேக்கா பற்றி பேசுகிறது இல்லை. என்ன காரணம் என்றால் நீங்களே இப்போ பேசிட்டு இருக்கீங்க, நான் பேசுகிறேங்க பயந்து. அதாவது எப்படின்னா, தாவேக்காவுக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் வந்துடும், தாவேக்கா தான் பிரதான கட்சி அப்படிங்கிற இடம்லாம் அடிபட்டு போயிடுச்சு. ஏன்னா அதிமுகவோட கூட்டணியில் வேறு மற்ற கூட்டணிகள் கிடையாது. திமுகவில் இருந்த கூட்டணிகள் உடைந்து வரும்னு சொன்னீங்க, நீங்கள் கூட சொன்னீங்க 1 வருஷம் இருக்குது, இன்னும் வந்துடும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. ஏற்கனவே திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. என்ன அனுபவம்? மக்கள் நல கூட்டணின்னு ஒரு அனுபவம் இருக்கிறது. ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அப்போ விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கல்ல, இதே திமுகவில் இருக்கின்ற எல்லா பிரதான கட்சிகளும் அங்கே இருந்தாங்க. அப்போ அதில் 5% கூட ஓட்டு வாங்க முடியல. அந்த அனுபவம் இருக்குது. அது சொல்லப்போனால் விஜயை விட விஜயகாந்த் மக்கள் மத்தியில் ரொம்ப செல்வாக்கு இருந்தது. இப்போது நடிகர் விஜய்க்கு செல்வாக்கு மக்கள் மத்தியில்னு சொல்ல முடியாது, இளைஞர்கள் மத்தியில், சிறார்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில். இன்றைக்கி அந்த கூட்டம் தான் அங்கே ஓடுது. ஒரு ஈர்ப்பு, கவர்ச்சி, அது ஓட்டா மாறுமாங்கிறது அடுத்த விஷயம். இது எப்பொழுதுமே முதல் தலைமுறை இளைஞர்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஆள் வர்றாரு, ஒரு நடிகர் ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கும்போது ஒரு ஈர்ப்பு இருக்கும். இப்போ அடுத்து விஜயகாந்த், இப்போ விஜய் விட்டு அடுத்த திருவிரு நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்களேன். சிவகார்த்திகேயன் பின்னாடி இளைஞர்கள் போக மாட்டாங்களா? ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல. அது வழக்கமான ஒன்று, நீங்கள் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ பிரச்சனை என்னவென்றால், விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்பது தான். இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவர் இன்றைக்கி பார்கிங் பண்ணுறதுக்கு அவருக்கு ஆள் இல்லை. அவருக்கு இப்போ பெரிய கட்சிகள் எல்லாம் கதவை மூடிவிட்டன. நீங்கள் சொல்கிறீங்க 1 வருஷம் இருக்குன்னு, வாய்ப்பு இல்லை. அப்போ கொள்கை ரீதியான இப்போ ஒரு கூட்டணி அமைப்பதற்கு விஜய்க்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா விஜய்க்கு எந்த கொள்கையும் இல்லை. நீங்கள் ஒரு ஆளை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, விஜயுடைய கொள்கை குறியீடாக பெரியாரை வைத்திருக்கிறார், கொள்கை குறியீடாக ராணி வேலுநாச்சியாரை வைத்திருக்கிறார், கொள்கை குறியீடாக காமராஜரை வைத்திருக்கிறார், அஞ்சலை அம்மாளை வைத்திருக்கிறார். இப்படி வைத்திருக்கிறார்ல. எல்லோரும் சொன்னாங்க, ஏன் காகிதம் இல்லத்தை வைக்க வேண்டியதானு சேர்த்துருவார். அவரை பொறுத்தவரை இப்பொழுது இந்த குறியீடாக இருப்பவர்களுடைய அரசியல் என்னங்கிறது கூட விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. உண்மையிலே பெரியாருடைய அரசியல் என்ன, அதை பற்றி விஜய் பேசுவாரா? காமராஜர் அரசியல் என்ன? இப்போ இவர்களுடைய அரசியலை உள்வாங்கி இருக்கிறாரா விஜய்ங்கிற கேள்வி இன்றைக்கி இருக்குது. வெறும் ஒரு ஃபோட்டோ போட்டு நான் அவரை என்னுடைய குறியீடாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது போதாது. அதை உள்வாங்கி நீங்கள் அரசியலை நகர்த்துறீங்களா? ஏன்னா நீங்கள் பாஜகவை எதிர்க்கின்ற வார்த்தைகள் எல்லாமே பெரியாருடைய கொள்கையை உள்வாங்கியவர்களுக்கான அரசியல் இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஊழலை நாங்கள் முடிச்சிடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், அடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம். அவர் கூட இருப்பவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் பாருங்கள். யாரையும் நான் தனிப்பட்டவரால் சொல்லலை, அவர் கூட இருக்கின்ற அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய பேச்சுக்களை பாருங்கள். நாங்கள் இப்போவே ஆட்சியை பிடிச்சிட்டோம், ஆட்சி எங்களுக்கு தான், திமுக ஊழல் கட்சி, அதோடு முடிந்தது, அதிமுகவும் முடிஞ்சிடும். எப்படி வாய்ப்பு இருக்குது? இன்றைக்கி அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் என்கிற அந்த வாக்கு வங்கியை நீங்கள் விஜய் ஓவர் நைட்டில் மூடிடுவீங்களா, முடிச்சிடுவீங்களா? இப்போ 2க்கும் சேர்த்து, இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2க்கும் சேர்த்தாலே 50 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கி இருக்குமா? ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், 55 விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கும். எல்லோரும் வாக்களிப்பதில்லை. 70 விழுக்காடுக்கு மேலே யாரும் போய் வாக்களிக்கிறது இல்லை. 70% 74 விழுக்காடு வாக்களிக்கிறாங்க. அதுதான் அன்றைக்கி கூட்டத்தில் அட்வைஸ் பண்ணியிருக்கிற, வாக்களிக்கணும் அப்படிங்கிறத
குடும்பமாக ஆர்வமாக வரணும். அந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட போய் நெருங்குங்க, பேசுங்க, நம்மளை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள், மக்கள்கிட்ட நெருக்கமாகுங்க. ஏங்க நான் என்ன கேட்குறேன், இவரே மக்களில் நெருங்க முடியாமல் பவுன்சரோட தெரிகிறாருங்க. பாதுகாப்பு இல்லைங்கிறது என்ன பாதுகாப்பு இல்லை? நடிகர் விஜயகாந்த் இப்படி தான் வந்து பவுன்சர்ஸோட தெரிஞ்சாரா? அவர் கட்சியை ஆரம்பித்து வேட்டியை கட்டி மடிச்சுட்டு தெரியலையா? விஜயகாந்துடைய அந்த ரசிகர்களை வேட்டி கட்ட வைத்து அரசியல் கொண்டு வந்தார். அவருடைய டீம் பாருங்க. அதுக்கு தான் நேத்தியே ஒரு ஆதவர்ஜுனா மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, 3 நிமிஷம்தான் அதுக்கே இவ்வளோ கூட்டம், இவ்வளோ இது, இன்னும் வருவாருங்கிறாரு. இன்னும் காலம் இருக்குது, களத்துக்கு வருவாங்க, பேசுவாங்க, மக்களோட மக்களாக இணைவார், எல்லாமே செய்வார். கூட்டத்தை வைத்து அவருக்கு வந்து வாக்குகளாக மாறி விடும் என்று நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் நம்ப மாட்டேன். கமலஹாசனுக்கு கூட்டம் இல்லையா, அது எல்லாமே வாக்குகளாக மாறிடுச்சா? நான் தான் சொல்கிறேன், சிவகார்த்திகேயன் இப்பொழுது கட்சி ஆரம்பித்தால் கூட இந்த கூட்டம் கூடாதா? வடிவேலு பிரச்சாரத்துக்கு கூடுச்சுல்ல வடிவேலுக்கு கொடுங்க. நான் என்ன கேட்குறேன், நேரடியாக இவருக்கு போட்டியாளரே சொல்கிறேன். சிவகார்த்திகேயன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் ஒரு மாநாடு நடத்துகிறாரு, இந்த கூட்டம் போகாதா? அது என்ன, முதல் தலைமுறை இளைஞர்களுக்கு ஈர்ப்புங்க, ஒரு கவர்ச்சி. நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வட இந்தியா மாதிரி வெறுமனை கவர்ச்சி அரசியல் எடுபடாதுன்றேன். இங்கே கொள்கை அரசியல் எடுபடும். நீங்கள் ரொம்ப தெளிவாக கொள்கைக்கான ஆட்களை, ஒரு குறியீட்டை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நான் என்ன கேட்குறேன், இந்த கொள்கைக்கான குறியீடுகளில் உள்ள ஆட்களுடைய அந்த அரசியலை உள்வாங்கி இருக்கிறீர்களா? இல்லைன்ற, உங்களுக்கு உள்வாங்கப்படலை. இப்போ நீங்கள் வெறுமனே ஒரு சொல் பேச்சு கேட்குறவரால் அது சொன்னேன். புஷி ஆனந்த் சொன்னது தான், எங்களுக்கு வந்து இந்த மாநாடு நடத்துவது பிரச்சனை இல்லை, இந்த கூட்டத்தை கூட்டுவது பிரச்சனை இல்லை, ஏன்னா விஜய் வர்றதா இருந்தாவே கூட்டம் கூட்டிடுது, எங்களுக்கு விஜயை இட்டாந்துட்டு கொண்டு போகிறது தான் பிரச்சனை. அவரை வீட்டில் இருந்து ஆளை கிளப்பி இந்த மாநாடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு திருப்பி அவரை பாதுகாப்பாக கொண்டு போய் வீட்டில் விடுறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. அது உண்மை. ஒரு செலிபிரிட்டிக்கு உள்ள பிரச்சனை. எல்லா செலிபிரிட்டிக்கும் நீ மாநாடு கூட்டினா இந்த பிரச்சனை தான் வரும், வேறு பிரச்சனை வராது. அதுதான் உண்மை. அப்போ ஒரு எந்த செலிபிரிட்டி ஒரு மாநாடை கூட்டினாலும் ஒரு ஈர்ப்பின் அடிப்படையில் வருவாங்க. இது ஓட்டா மாறுமா? இதுக்கு இந்த கூட்டம் எல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அதுதான் முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி அதிமுகவில் எவ்வளவோ பிரச்சனை, அது வந்து விரும்பியோ விரும்பாமலோ பாஜகவோட சேர்கிற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும், அதிமுகவோட ஓட்டு வங்கியில் ஒரு சாலிட் ஓட்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க ரெட்டலைக்கு போடுறவங்க இருப்பாங்கல்ல, அது எப்படி அவங்களை சேர்ந்துருக்காங்க? அதே மாதிரி திமுக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பதற்கென்றே இருக்காங்களே. தமிழக அரசியல் வரலாற்றில் 2 கட்சியுமே மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கு. திமுக வாஸ் அவுட்டும் ஆயிருக்கு, அதிமுக வாஸ் அவுட்டும் ஆயிருக்கு. அரசியலில் ஜெயலலிதாவே தோற்று போயிருக்கிறார். ஆனால் வாக்கு வங்கியில் எந்த மோசமான சிச்சுவேஷன்லையும் அதிமுகவை திமுகவை 20 விழுக்காடுக்கு கீழே போயிருக்காங்களா? போனதில்லை. காரணம் என்னன்னா, அவருடைய கேடர் ஓட்ஸ், அந்த கட்சிக்கான கேடர் ஓட்ஸ் இருக்கிறது, அது இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? இப்போ நீங்கள் நேற்று நடத்துனீங்க வாக்குச்சாவடி முகவர்களுடைய கருத்தரங்கம். தமிழ்நாட்டில் 8 லட்சம் வாக்குச்சாவடி இருக்குது. 8 லட்சம் முகவர்கள் நீங்கள் போடணும். அது உங்களால் முடியுமா? இப்போ வரைக்கும் 8 லட்சம் முகவர்களை போடணும், 8 லட்சம் பூத் கமிட்டி போடணும். பாஜகவாலே முடியலையே, முனிசிபல் தேர்தலில் போட்டிட முடியாது. அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. திமுகவை தவிர மற்ற எந்த கட்சிக்குமே முழுமையான 8 லட்சம் வாக்கு பூத் கமிட்டி ஏஜென்ட் கிடையாது. நீங்கள் போடுங்க. எப்படி நீங்கள் திமுகவோட போட்டிடுவீங்க? அடிப்படை இப்போ கட்டமைப்பு இல்லைன்னு நம்ம சொல்கிறது அதை வச்சு தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் இல்லை, நீங்கள் 4 பேர் பேசிட்டா போதுமா, எங்களுக்கு விஜயை கூட்டி போகிறதுனா மட்டும் தான் சிரமம். அதுக்கு ஒரு டிரைவர் போதுமாங்க. விஜயை கூட்டி வந்துட்டு திருப்பி கூட்டி போகிறதுக்கு ஒரு டிரைவர் போதாதா? ஒரு டிரைவரும் 4 பவுன்சரும் போதாதா? அது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ நிதர்சனமான உண்மை என்பது என்ன? 2026 நெருங்கி விட்டது, ரொம்ப தூரத்தில் இல்லை. இந்த 2026 தேர்தலில் நீங்கள் தனித்து தான் போட்டிட போகிறீங்க. குறைந்தபட்சம் விஜயகாந்த் தனித்து போட்டிட்ட போது அவர் வெற்றி பெற்றார்ல, தனியாக நின்று அவர் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார். அது வேண்டாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கே நீங்கள் நீ நிறைய வேலை செய்யணும், கிரவுண்ட் ஒர்க் பார்க்கணும். வெறுமனே விஜய் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று போட்டிக்கிட்டால் எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்களா? கமலஹாசன் நின்று போட்டிட்டார் கோயம்புத்தூரில், தனியாக நின்றாங்க. அவர் கூட வந்து 2ஆம் இடத்துக்கு தான் வந்தார். வானதிட்ட தோத்தார்ல, அவரும் ஸ்டார் தானே. அது போன்ற ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்குன்ற, தனியாக நிற்கும் போது அவ்வளோதான் செய்ய முடியும். நீங்கள் எப்பொழுது வந்து ஒரு பெரிய ஆலமரமாக ஒரு பெரிய கட்சியாக மாற முடியும்? அதற்கு காலங்கள் போகணும்,
உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் வந்து அழுத்தி சொல்லணும், உங்களுடைய கட்டமைப்பை உருவாக்கணும், கிளைகளை உருவாக்கணும், ஒன்றியத்தை உருவாக்கணும், வாக்குச்சாடி முகவர்களை உருவாக்கணும், ஒவ்வொரு கிளையிலும் நீங்கள் உங்களுடைய அந்த அந்த கட்டமைப்பு இருக்கணும். இதெல்லாம் இருக்குன்றீங்களே, அது எப்படி டக்குன்னு ஒரு ஓவர் நைட்டில் வரும்? ரசிகர்கள் கூட்டம் இருக்கலாம். இப்போ விஜயகாந்துக்கு தான் ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. விஜயகாந்த் வந்து ரசிகராக இருக்கும் பொழுதே வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்தினார். விஜயகாந்த் வந்து ரசிகர்களை அப்பொழுதே வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் வந்து ரசிகர்கள் அல்ல, எங்களுடைய நற்பணி மன்றம் உறுப்பினர்கள் என்று மாற்றினார். கிட்டத்தட்ட அப்பொழுதே அவ்வளோ வேலை பண்ணார். வெளியில் வந்து களத்தில் வேலை பார்த்தார். நடிகர் சங்க தேர்தலுக்காக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பல்வேறு சமூக பணிகளை அவர் செஞ்சாங்க. இது போன்று விஜய் வந்து களத்தில் இறங்கவே இல்லையே. கட்சி ஆரம்பித்து இப்போ தானங்க வர்றாரு. அவர் ஒரு தடவை வந்துட்டு போகிறதுக்கே ஒரு பெரிய பாரமாகலாம் இருக்குது கட்சிக்காரங்களுக்கு. இப்போ இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். குறைந்தபட்சம் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் ஒருவேளை உங்களுக்கான ஒரு ஹைப் கிடைச்சிருக்கும். அதுவும் மூடிவிட்டது. இன்னைக்கு விஜய் கட்சியை ஆதரிக்கக்கூடிய சில தலைவர்கள் சொல்கிறாங்க, இது விஜய்க்கு ரொம்ப சோதனையான காலம்தான். ஏனென்றால் அவ்வளோ எழுதி கிடையாது வெற்றி பெறுவது 2026. நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த மாஸ் இப்போ குறைந்திருக்கிறது. கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. நீங்கள் முதல் மாநாடு நடக்கும் பொழுது தமிழ்நாடே ஒரு பரபரப்பாச்சு. அவரை பற்றி செய்திகள் வந்து பெரிய அளவில் முதல் பக்கத்துக்கு வரல. முதல் மாநாடு நடத்தும் போது உள்ள நிலை இல்லை, இன்னும் போக போக மாறும். ஏனென்றால் அந்த அடிப்படையான அந்த களத்தில் இருக்கின்ற கள சூழலை ஊடகமும் பத்திரிகைக்கும் உணர்வாங்கல்ல. அவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக என்று இருக்கிறது, பாமகவும் இருக்கும், நாம் தமிழர் தனியாக நிற்கிறார்கள். நீங்கள் 4வது இடத்துல இருக்கீங்க. இப்போ நீங்கள் நாம் தமிழரை விட கூட வாக்குதல் வாங்குவீங்களாங்கிறத இப்போ கேள்வி. நாம் தமிழரை விட அவங்க 8 விழுக்காடு வச்சுருக்காங்க. அதை உடைத்து நீங்கள் ஒரு 10 விழுக்காடு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். இதை விஜய் உணரணும். எடுத்தவுடனே முதல்வர் கனவோடு இருந்தால் அவர் 2026க்கு அப்புறம் சினிமாவில் நடிக்க போக வேண்டியதான். இப்போவும் அவர் தான் முதல்வர் வேட்பாளர். அவர் தாங்க முதல்வர் வேட்பாளர். அவர் கனவுல இருக்காருங்க. சர்க்கார் கனவுல இருக்கார். இது விஜய் சர்க்கார்னு பேசுகிறார். அவருடைய பேச்சு அப்படித்தான் இருக்குது, அவருடைய துணி அப்படித்தான் இருக்குது. இது சினிமா இல்லை. அவர் ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரும்போது ஒரு சினிமாவுடைய ஷூட்டிங் மூடில் தான் வர்றார், அந்த மைண்ட் செட்டில் வர்றார். பேச்சு அப்படித்தான் இருக்குது. அது இங்கே வேலைக்காகாது. 2026 உங்கள் நிதர்சனமான உண்மையை நீங்கள் உணர்ந்து விட்டால் நம்ம தோற்று போவோம். ஆனால் பெர்சன்டேஜ் இப்படி வாங்கணும், ஒரு 10 விழுக்காடுக்கு மேலே வாங்கினா தான் நம்ம நிற்க முடியும் என்கிற அடிப்படை யதார்த்தத்தை உணர்ந்து விட்டால் விஜய் வந்து தாக்குப்பிடிப்பார். அடுத்தடுத்த தேர்தலில் அவருக்கு வெற்றி கூட கிடைக்கலாம். அதை உணராமல் ஆஹா நம்ம தோற்றுவிட்டோமோ என்று தளர்ந்து விட்டால் ஒரு மிக கடினமான ஒரு சூழலை விஜய்க்கு கொடுக்கும். அது அவரை மீண்டும் சினிமாவில் நடிக்க கூட தள்ளக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எடப்பாடிக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றத்திற்கு எடப்பாடிக்கு என்னங்க வெற்றி? ஜெயலலிதா காலத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் அமைச்சரவை மாற்றம் நடக்கும். பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவர் அமைச்சர் பதவி காலியாச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியா நடக்குது? நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் அதிமுக காரங்களுக்கு சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறதுன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள், அமைச்சரவை பதவி போயிடும். திண்டுக்கல் சீனிவாசன் பேசிகிட்டு இருப்பார், அவருடைய பதவி போயிடும். இது மாதிரி மீண்டும் மீண்டும் அமைச்சராகவும் திருப்பி பதவி போவதும் வழக்கம். இப்போ இங்கே என்னங்க நடக்குது? இது ரொம்ப தெளிவான விஷயம். ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமான்னு. ஏனென்றால் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அமைச்சராக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை, இல்லைன்னா நான் ஜாமீனை ரத்து பண்ணுவோன்றாங்க. அப்போ ஜாமீனே முக்கியமாக இருக்கட்டும், அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பதவியை நீக்கிறாங்க. ஸோ இது வந்து செந்தில் பாலாஜியுடைய நலன் சார்ந்த ஒரு விஷயந்தான். அரசுக்குமே ஒரு நெருக்கடி இல்லாமல் ஒரு சங்கடம் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. பொன்முடி விஷயத்துக்கு பார்த்தால் பொன்முடி வந்து தன் வாயால் கெட்டது தான். தேவையில்லாமல் வந்து இது போன்று அவர் வார்த்தையை வந்து பேசினது என்பது நிச்சயமாக வந்து மதம் சார்ந்த அவர் மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டாருங்க. இப்போ நீ சொல்ல போனால் மன்னிப்பு கேட்டால் வந்து விட்டுறலாங்கிறது எத்தனையோ பாஜகவுடைய வரலாற்றில் பார்க்கலாம். ஆனால் நம்ம மீண்டும் மீண்டும் எப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க, திமுக என்பது இந்து மத விரோத அரசு, இந்து மக்களுக்கு தான் செய்ய மாட்டாங்க, இது எப்படி விடலாம்? அவர் பேசும்போதே வந்து கட்சி பதவியை எடுத்தாங்க. அதை வந்து முதல்வரே வந்து அந்த அந்த கருத்துக்கு உடன்படாததான் அதனுடைய காரணம். பொன்முடி அவர்கள் பேசுனதை நான் உடன்படலை அப்படின்னு தான் கட்சி பதவி எடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்குது என்பதை உளவுத்துறை சொல்லாமையாக இருக்கும். அப்போ ஒரு சங்கடம் இருக்குது, அப்போ வந்து அமைச்சர் பதவி எடுத்திருக்காங்க. அதுதான் நடந்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இப்போது இன்னொரு விஷயம், பால்வளைத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜுக்கு ஏன் கொடுத்துருக்காங்க?
அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் புது ஆளுக்கு கொடுக்கல? இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது தேர்தலுக்கு. ஒரு புதிய நபரை கொண்டு வந்து அமைச்சராக உட்காந்து எதுவும் அவர் சர்ச்சையில் சிக்கிடக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஏற்கனவே இருந்தவங்க இவரு கிடைக்கும் அவரு கிடைக்கும் பல்வேறு யூகம்லாம் பேர்லாம் தான் சொல்கிறேனே. புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்து அமைச்சராக பதவியில் உட்கார்ந்தாரு, அவர் அதை கற்றுக்கிட்டு ஏதாவது சர்ச்சையில் சிக்கிவிடக்கூடாது, ஏன்னா டைம் இல்லை சரி பண்ணுவதற்கு. இப்போ ஏற்கனவே மனோ தங்கராஜ் வந்து அமைச்சராக இருந்தவர். ரெண்டாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அமைச்சராக இருந்து எடுத்துட்டாங்க. அந்த பக்கம் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கையாகவும் இருந்தது. அவர் திறம்பட செயல்படக்கூடிய ஒரு நபர் தான். மீண்டும் பால்வளத்துறை கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடந்த முறையும் பால்வளத்துறையில் தான் இருந்தார், அதை கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி தான். 2 பேர் எடுக்கணுன்ற முடிவு சில தினங்களுக்கு முன்பே வந்து விட்டது. ஏன்னா செந்தில் பாலாஜியை தூக்கி தான் ஆகணும். இல்லை இந்த அமைச்சரவை மாற்றம், பொன்முடி மாற்றம், அமைச்சரவையிலேருந்து வெளியில் வராரு, செந்தில் பாலாஜி வெளியில் வராரு. இது திமுகவுக்கு ஒரு மைனஸாக இருக்குமா? 2026 ப்ளஸ்ஸாக இருக்குமா? இல்லை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மைனஸாக இருக்காது. இது வந்து கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக இருக்கும். எப்படின்னா இன்றைக்கி வந்து மக்களை பற்றி ஒரு மதத்தை பற்றி யார் பேசினாலும் நடவடிக்கை பாயும். எல்லாருக்கும் சொல்கிறாங்கல்ல, இவர் வந்து திமுக அரசு வந்து சிறுபான்மை மக்களுக்கு மட்டும்தான் காவலன், இந்து மக்களுக்கு விரோதமாக இருக்குன்னு. அது இன்றைக்கி மறுப்பாயிடுச்சுல. இன்றைக்கி வந்து அது இல்லை, அதை பேசினாலும் அமைச்சர் பதவியை தூக்கிட்டு தான் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் பொன்முடி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அமைச்சர், கட்சியிலையும் பவர்ஃபுல்லான ஆள் தான். அப்போ அவர் வந்து இது வந்து ஒரு சங்கடத்தை அரசுக்கு கொடுத்துருக்கிறதுனால எடுத்துட்டாங்க. இரண்டாவது, செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை நீதிமன்றத்தை மதிக்கிறோம்ல, நீதிமன்றம் இது போன்ற ஒரு கருத்தை தான் சொன்னது. அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு இல்லை அவருக்கு அமைச்சர் பதவியை விட அவர் ஜாமீன் முக்கியம் இருக்கட்டும் அப்படின்னு வர்றாங்க. இப்போ இது எப்படி ப்ளஸ் ஆகும் அப்படின்னா, மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அரசு செயல்படுகிறது, அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் மக்களுடைய மனநிலைக்கு ஏற்பவா நீங்கள் வந்து அமைச்சர் பதவி நீக்குவாங்க? ஜெயலலிதாவை பற்றி ஒரு தப்பாக ஒரு வார்த்தை சொன்னால் நீக்கிடுவாங்க. அல்லது வந்து கட்சியுடைய இவர் தான் பெரிய ஆளுன்னு ஒருத்தர் போஸ்ட் அடித்து விட்டுறான்னு வைங்க. இப்போ உதாரணமாக இப்போ மதுரை மாநகரின் மன்னன் இவர் தான் அப்படின்ட்டு செல்லூர் ராஜை பற்றி ஒரு போஸ்டர் அடித்து விட்டால் செல்லூர் ராஜா பதவி போயிருக்கும். சபாநாயகராக இருந்த இதே ஜெயக்குமார், அதாவது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது சபாநாயகராக இருந்தார், அவரை பற்றி ஒரு போஸ்டர் வந்ததுங்க. அதாவது எப்படின்னா கட்சியுடைய முக்கியமான பிரதான தளபதியே ஜெயக்குமார் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு போஸ்டர். அன்றைக்கி ஈவினிங் சபாநாயகர் பதவி தூக்கிட்டாங்க. அப்போ இப்படித்தான் பதவி போச்சு அதிமுகவில். இப்போ இங்கே அப்படி இல்லை. இது இரண்டுமே முக்கியமான காரியங்கள். அதை வந்து இப்போ நீக்கினதன் மூலமாக மக்களுடைய மனநிலையை அரசு வந்து உணர்கிறது, இது போன்று நடக்கக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லை, மற்ற அமைச்சர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்கல்ல. எவ்வளோ பெரிய சீனியர் அமைச்சராக இருந்தாலும் மக்களுடைய மனநிலை முக்கியம், அவருடைய மத நம்பிக்கை முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மத நம்பிக்கை இருக்கும். அதாவது இப்போ வந்து பெரியார் காலம் மாதிரி வந்து கடவுளை வந்து நிந்திக்கிற மாதிரி பேச முடியாது. அப்போ நீங்கள் அது போன்று நடந்து கொள்ளுங்கள், அதான் முக்கியம் அப்படிங்கிறதை அரசு தெளிவாக சொல்லியிருக்கு மக்கள் மத்தியில். இப்போ இது மக்கள் மத்தியில் ஒரு நிச்சயமாக ப்ளஸ் தானே. அரசு வந்து நம்மளுடைய இப்படி பேசுனதுனால அப்போ கட்சி பதவி மட்டும் இல்லை, அவருடைய அமைச்சர் பதவியுமே தூக்கிட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக திமுக அரசு நம்மளை கவனம் கொள்கிறது, மத நல்லிணக்கத்தோடு நடக்கத்தான் நினைக்கிறதுங்கிற எண்ணம் வந்திருக்கல மக்கள்கிட்ட. இப்போ இது ப்ளஸ் தான். ஏன்னா தேர்தல் 1 வருஷம் இருக்குது. இனிமேல் ஒரு சின்ன தவறு கூட நடக்கக்கூடாதுன்னு முதல்வர் நினைக்கிறார். இப்போ முதல்வருடைய அந்த அணுகுமுறை தெரியும். இப்போ வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாமல் இப்படி இருக்கிறதுனால இப்போ கொங்கு மண்டலத்தில் திமுகவை மேலும் பலப்படுத்துவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த பணிகளில் அவர் ஈடுபடுவார். கட்சி பணியில் இருப்பாருங்க. கட்சி பணியில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இப்போ அவர் கட்சி பணியில் இருக்கார். இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம், நல்ல கேள்வி கேட்டீங்க. அவர் ஜாமீனை மறுத்து சிறையில் இருப்பதை விட ஜாமீனோடு வெளியே இருப்பது கட்சி பணிக்கு பலன் தானே. இப்போ அமைச்சராக இல்லை என்றாலும் கூட அவர் ஒரு அதிகாரமிக்க ஒரு நபராகத்தான் இருக்கிறார் கொங்கு மண்டலத்தில், அது முக்கியம். இப்போ நீங்கள் அமைச்சராக இருந்தால் சில சலுகைகளும் புரோட்டோக்காலும் இருக்கும். ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு மனிதராக இருக்கிறார், கட்சி பணி செய்கிறார், அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கொண்டு ஒரு முதலமைச்சர் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னு வைங்களேன், அது அவரை வந்து பாதிக்காது, அவருக்கு பலம் தான் சேர்க்கும். அதனால் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி உயிர்ப்போடு இருக்கணும், கட்சி பணி செய்யணும் அப்படிங்கிறது தான் திமுக விரும்பும். அதனால் இந்த எடுத்த முடிவு சரி, இது எந்த வகையிலையும் வந்து திமுகவை பாதிக்காது, மாறாக பலம்தான் கொடுக்கும். இது எடப்பாடிக்கு கிடைத்த வெற்றிலான்னு சொல்லலாம் சும்மா. ஏன்னா எடப்பாடிக்கோ அல்லது மற்ற அமைச்சர்களோ பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஏனென்றால் கடந்த கால வரலாறு என்பது அப்படித்தான். அதனால் இந்த மாற்றம் என்பது ஒரு பெரிய மாற்றம் அல்ல, தேவையான மாற்றம் என்பது தான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.